உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி ஆணி 5ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற வக்ர பெயர்ச்சி. இதனுடைய பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு என்ன நடக்கும், நல்லது நடக்குமா? சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் பிரச்சனைகள் தீருமா? உங்கள் பிரச்சனைகள் தான் என்ன? ஐயா, ஏன் கேட்குறீங்க? நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆட்டி வைக்க. பையன் படிச்சு 3 வருஷம் வேலைக்கு அலைகிறான். பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிய மாட்டேன். பொம்பளை பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்காதான் இவனுக்கு அடுத்து கல்யாணம் பண்ண முடியும். மூத்த பிள்ளைக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி முடிச்சு அந்த பிள்ளைக்கு ஏதோ குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, ஒரே பிரச்சனை. நல்லா தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம், பெரிய பிரச்சனையா இருக்கு மூத்த பிள்ளைக்கு. சரி, அந்த பிள்ளை வாழ்க்கை தான் இப்படி ஆகி போச்சு, இந்த பிள்ளைக்கா நல்ல வாழ்க்கை அமைன்னு பார்த்தா இந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கு. பையனும் 3-4 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கான் படிச்சுட்டு. எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்துட்டு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். தொழில் நாளுக்கு தான் ரொம்ப மோசமாக போய், தொழிலும் மோசம், காசு படம் வியாபாரம் நல்லா ஆகணும் இல்லை, வியாபாரம் முடங்கி போச்சு. இப்படிப்பட்ட நிலைகளில் என்னடா இப்படி இருக்குன்னா, இந்த பையன் வந்து திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன் அப்படின்றான். ஏய், பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடியாமல் இருக்கு, உனக்கு நல்ல வேலை இல்லை, இந்த லட்சணத்தில் இது வேறையாடா அப்படியே கேட்க மாட்டேங்கிறாயா. நான் அந்த பிள்ளையை தான் கட்டுவேன் அப்படின்னா ரொம்ப வேலை ஒன்று போய் உட்காந்துருக்கு. இதெல்லாம் சரியாகணும். எங்கெங்கேயோ பார்த்துட்டோம். வேலை நல்ல வேலை கிடைக்கும்டா, அதுக்கப்புறம் கல்யாணத்தை போட்டா இல்லை நான் இந்த பிள்ளை தான் முடிப்பேங்கிறா. செய்யறது ரொம்ப வேதனைப்படுத்த உங்களை பார்க்க வந்திருக்கோம்பா. ஆக நல்லா கவனிங்க, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க என்ன பார்த்து சரியாக நடக்கின்ற வார்த்தையை வரக்கூடாது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவது. ஏன்னா பிரம்ம வேதத்தால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாகும். ஆக இந்த உத்தரவாதத்தோட நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்ப சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் அப்படின்ற ஒரு சிறந்த பலன்களை தனுசு ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுகின்ற வக்ர பெயர்ச்சி தனுசுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், தனுசுக்கு 2ஆம் இடம் மகர ராசி, 3ஆம் இடம் கும்பராசி. தனுசுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனி வக்ர பயிற்சி ஆகின்றார். ஆணி 5ஆம் தேதி இந்த வக்ர பயிற்சி ஆரம்பிக்கிறது. இந்த ஆணி 5ஆம் தேதி என்பது 19/6/2024. அதே போல வக்ர முடியும் தேதி ஐப்பசி 18. இதற்குரிய ஆங்கில தேதி 4/11/2024. 4 மாதத்திற்கு மேல் இந்த வக்ர பயிற்சி இருக்கிறது. 4 மாதத்துக்கு மேல். ஆக இந்த 4 மாதத்திற்கு மேல் ஏற்படுகின்ற இந்த வக்ர பயிற்சியானது என்னென்ன தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகங்களை தரும்? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாக வந்து வக்ர பயிற்சி என்பது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரமாக பின்னோக்கி போகும்போது அடுத்த பின்னாடி இருக்கக்கூடிய மகர ராசிக்கு போவதுதான் கடந்த காலத்தில் பார்க்கப்பட்ட ஒரு பயிற்சி. ஆனால் இந்த 2024 ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி அந்த கும்பராசியிலே ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி. ஒரு அடுத்த ராசிக்கு போகல, பின்னாடி இருக்கிற ராசி போகல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சதயம், அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் தான் கும்பராசியில் இருக்குது. அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் சதயம் நட்சத்திரத்தில் மட்டும்தான் அந்த வக்ர பயிற்சி ஆகுது. சதயம் 3ஆம் பாதத்தில் வக்ர பயிற்சி ஆரம்பித்து சதயம் 2, சதயம் 1 வரைக்கும் இந்த 4 மாதத்துக்கு மேல் வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்கள். அந்த நட்சத்திரத்துக்குள்ள வேற நட்சத்திரம் போகல, அதை புரிஞ்சுக்கணும். ஆக கும்பராசிக்குள்ளே ஏற்படுகிற 4 மாத வக்ர பயிற்சியுடைய பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு. இதான் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். கும்பராசியில் மட்டும்தான் வக்ரமாகுது, வேற ராசிக்கு போகல, பின்னாடி இருக்க ராசிக்கு போகல அப்படின்ற தெளிவாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக வந்து சனி ஆட்சி இல்லாத வீடுகளில் போய் சனி பகவான் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வக்ரமான
ஆட்சி இல்லாத இடங்கள்ல இருந்தா. அதே உச்சம் பெற்ற இடங்களை போய் வக்ரமானாலுமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஆனா ஆட்சி பெற்ற இடங்களில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும். ஆக முதலில் வியாபாரத்தின் மூலம் ஏற்படுகின்ற முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அந்த தனுசு ராசிக்கு ஏற்படுது. அதாவது செய்கிற தொழில் வியாபாரங்கள் அதன் மூலம் மிகப்பெரிய ஏற்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து தனுசு ராசி கல்வி முயற்சிகள், எந்த ஒரு கல்வி முயற்சி இதுவரை சாதிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி, கல்வியின் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள். கடன் நிவர்த்தி அடையக்கூடாது. சொத்துக்கள், அதாவது பாகப்பிரிவினை சொத்துக்கள் ஏற்பட்டு அந்த கடன் ஏற்கனவே கடன்லாம் இருந்தால் அந்த கடன்லாம் அடையக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக உறுதியாக அமைகிறது. ஏதோ கும்பத்தில் ஏற்பட்டு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சனி பகவான் கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வீடு வாசல் சொத்து பிரச்சனைகளாக கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதில் சந்தேகம் மேலே தனுசு ராசி பொறுத்தவரை. சரிங்களா? ஆக அதே போல 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல பார்வை ஆட்சி பெற்ற பார்க்கப்படும் தொழில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலங்களாக உறுதியாக அமையும். அதுவரை எந்தவித சந்தில், அதாவது பூர்வீக தாப்பன் வழி சொத்துக்கள், இந்த மாதிரி சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். வியாபாரம் விருத்தி அடைய இதுவரை ஏற்பட்ட வியாபார விருத்தி அபரிதமான ஒரு சிறந்த ஒரு முன்னேற்ற வியாபார முன்னேற்ற வருமானங்கள் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 3ஆம் இடத்தை பொறுத்தளவு எதையுமே ஒரு துணிவோடு எந்த ஒரு தொழில் வியாபாரத்தையும் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு புதிய திறமைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலங்களாக உறுதியாக ஏற்படும். புரிஞ்சுங்களா? அதை வேலை வாய்ப்பு, அதாவது தனஸ்தானத்துக்குரியவன் அடுத்த ஸ்தானத்துக்கு வரும் பொழுது தனஸ்தானத்துக்குரிய சனி பகவான் அடுத்த ஸ்தானம் போது இந்த தனம் பெறுகின்ற வழிகளில் வேலை வாய்ப்பு, தனங்கள், பயணத்தின் மூலம் வருமானங்கள், பயணத்தின் ஒரு சிறந்த, அதாவது இடமாற்றங்கள் வரும், அதாவது வேலை வாய்ப்பு முயற்சிகள், இடமாற்றங்கள், இதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும். ஆக தனுசு ராசி பொறுத்தவரை இந்த வக்ர பயிற்சி என்பது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர வர்க்கோத்தமம். அதுக்கு முக்கியமான விஷயம், சதயம் 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடியது ஒரே இடத்தில், அதாவது கும்பராசியிலே வக்ர வர்க்கோத்தமம் என்பது ராசியிலும் அம்சத்திலும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது செல்வங்கள், வியாபாரத்தின் மூலம் செல்வங்கள் சேரும், உயர்வு கிடைக்கும், வருமானம் முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது உத்தியோகத்தில், நல்ல உத்தியோகத்தில் இருக்க, அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அந்த உத்தியோகத்தில் இவருடைய பணியை பார்த்து இவங்க செய்யக்கூடிய ஒரு பொருள், அதாவது இவங்க அந்த செயற்கரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த உத்தியோகத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய நிலை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த அவார்டு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். அவங்க உத்தியோக திறமைகளை கவனித்து அரசாங்கம் கூட அவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு திறமைகள் மூலம் முன்னுக்கு வரக்கூடிய, புகழ் வரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமைகிறது. முயற்சிகள், புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி வரக்கூடிய இந்த வக்ர பயிற்சியாக இந்த தனுசு ராசிக்கு அமையப் போகிறது. சகோதரர் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, அதாவது சொத்து பிரச்சனை சகோதரர் ஒத்து வராமல் இருப்பாங்க, அவங்களாம் அந்த சொத்து பிரச்சனைக்கு ஒத்து அந்த சொத்துக்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் அமையும். புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு உறுதியாக நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துக்கு ஏதோ கோளாறு இருக்கு. அதில் மாற்றமே இல்லை. இது தற்காலிக வக்ர பயிற்சி 4 மாத பலன்கள் தான். இது இந்த விளக்கங்கள்லாம் அதில் சரியாக வரும். சரிங்களா? அதை அப்படி சரியாக நடக்கலை கீழே நம்பர் நோட் பண்ணி, உங்களுக்கு நான் சொன்னது எதுவுமே சரியாக நடக்கலை, இல்லைங்க திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், எங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்னதான் நடக்கலைன்னு பார்த்துரும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கலை சரியாகன்ற வருத்தம் அந்த வேதனையே வரக்கூடாது, அந்த வருத்தமே வரக்கூடாது. அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். என்ன நடக்கலைங்க, உங்கள் பிரச்சனை என்ன? வியாபாரம் சரியில்லையா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடியலையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும்? இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு எதுவுமே நடக்கலைங்க, வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் இதுதான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் 2 காரணம் தான். ஒன்று உங்கள் நோட்டு தப்பா இருக்கணும், ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கல, நான் தப்பா இருக்கணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஜோதிடம் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம்
ஜோதிட சாஸ்திரம் என்று ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கிடைத்தால் உங்கள் பிரச்சனைகளை இது இந்த காலத்தில் நடக்கும் என்று சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.